வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேற்று மற்றும் முன்தினத்திலிருந்து ஈரானில் கச்சா எண்ணெய் உற்பத்தி படிப்படியாக நிறுத்தப்பட்டு வருகிறது. அவங்க கச்சா எண்ணெய் சுரங்கங்களில் அந்த கச்சா எண்ணெய் எடுப்பதை ஷட் டவுன் பண்ணுறாங்க. தற்காலிகமாக முழுமையாக நிப்பாட்டி வைக்கிறார்கள். இந்த அளவுக்கு போகும்னு சொல்லி ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஈரான் சந்தித்து வருகிறது. முதன்முறையாக CNN செய்தி, CNN அமெரிக்காவுடையது, ஃபேக்ட் நியூஸ் CNN தான். ட்ரம்ப் CNN சொல்லுவார், பொய் செய்தி பரப்பும் CNN. அவங்களே நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஈரானுக்குள்ள போய் அந்த மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் மற்றும் அல் ஜசீரா ஒத்துக்கொள்கிறார்கள். ஈரான்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுது. லட்சக்கணக்கான மக்கள் ஏழை என்ற நிலைமைக்கு போறாங்க. அவளுடைய நாணயம், ஏற்கனவே ஈரானுடைய நாணயம் வலுவிழந்து போனதுனால தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. இன்னுமே அதிகம் வலுவிழந்து போயிட்டு இருக்கு. உணவுப் பொருட்கள் இல்லை. மிகப்பெரிய பஞ்ச வாழ்க்கையை நோக்கி ஈரான் போயிட்டு இருக்கு. அதுலேயுமே இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிப்பாட்டுவது இன்னும் பெரிய அளவில் அவங்கள பின்னுக்குத்தலும். இதற்கு எல்லாமே முழு காரணம் அவர்களுடைய மூடத்தனம் தான், வீணான பிடிவாதம் தான். இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிப்பாட்டி திரும்ப ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த எண்ணெய் கிணறுகளில் கச்சா எண்ணெய் நிப்பாட்டிட்டு உற்பத்தி நிப்பாட்டிட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரும், இயந்திர கோளாறு ஏற்படும், கச்சா எண்ணெய் வராமலே போகும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சண்டைக்கு முன்னால ஒரு நாளைக்கு ஈரான் 15 லட்சம் பீப்பாய் பேரல்ல கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணி காசு பார்த்தாங்க. அது போக 15 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஈரானுக்குள்ள அவங்க தேசத்துக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தேவையை சந்திச்சு வந்தாங்க. இந்த பாலைவன பயங்கரவாதிகள் மினுமினுப்பாக வாழ்வதற்கு இந்த கருப்பு நிற கச்சா எண்ணெய் தான் மூல காரணம். இந்த கச்சா எண்ணெய் வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தார் மாதிரி கருப்பாக வெளியே வரும். இதுதான் அந்த அரபு நாடுகளின் பளபளப்பான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம். இந்த கச்சா எண்ணெயை வாங்கி கொள்ளும் இந்தியா உட்பட மேலை நாடுகள் அதை அவர்கள் தேசத்தில் நம்மளே இந்தியாவில் வச்சு அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து பெட்ரோல், டீசல், கிரீஸ், ஆயில் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். இன்றைய உலகம் இயங்குவதற்கு, நகர்வதற்கு, அந்த மக்கள் நகர்வதற்கு மிக முக்கியமான காரணம் பெட்ரோல், டீசல், எண்ணெய்கள் தான், ஆயில் தான். அதனுடைய அடிப்படையே இந்த கச்சா எண்ணெய் தான். இந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் இவை எல்லாமே வரும். மேலுமே இந்த நாடுகள்ல இருந்து தான் இந்த சமையல் எரிவாயும் நமக்கு வருது. அதுவுமே மிக முக்கியமான பொருள். இந்த கச்சா எண்ணெய்க்கெல்லாம் உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யப்படும். ஏன்னா இந்த கச்சா எண்ணெயை இந்த அரபு நாடுகள் விற்பாங்க. அதை வாங்குகின்ற இந்தியா உட்பட நாடுகள் தரம் பிரித்து சுத்தப்படுத்தி பெட்ரோல், டீசலாக அந்த மக்களுக்கு, அவர்கள் நாட்டுக்கு மக்களுக்கு காசுக்கு தான் வியாபாரம் பண்றாங்க. இதுல இந்த கச்சா எண்ணெய் வாங்கி விற்கும் இந்தியா உட்பட நாடுகள் மிகப்பெரிய காசு பார்ப்பாங்க, மிகப்பெரிய லாபம். அந்த மக்கள்கிட்ட இருந்து அதிக விலைக்கு விற்று அந்த லாபம் அந்த நாட்டுக்கு வரும். அரபு நாடுகளுக்கும் உடனுக்குடன் பணம் போயிடும். இது தினமும் தொடர்ச்சியாக தினம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். டெய்லி அங்கே கச்சா எண்ணெய் எடுப்பாங்க, டெய்லி நம்ம நாட்டில் தரம் பிரிப்பாங்க, மக்களுக்கு விற்பாங்க, டெய்லி காசு பார்ப்பாங்க, டெய்லி காசு அரபு நாடுகள் போயிடும். இப்படி செல்வம் கொளிக்கும் நாடுகளாக அரபு நாடுகள் இருப்பதற்கு இந்த கருப்பு நிற கச்சா எண்ணெய் தான் மிக முக்கிய காரணம். நமது நாடுகளின் பொருளாதார முன்னேற்றத்துக்குமே இந்த கச்சா எண்ணெய் தரம் பிரிப்பது, வியாபாரம் செய்வது மிக முக்கிய காரணம். போருக்கு முன்னால 15 லட்சம் பீப்பாய் வெளியே வியாபாரம் பண்ணாங்க ஈரான். இன்னைக்கு அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை, ஈரான் துறைமுகம் முழுவதும் முற்றுகையிட்டு வெளியவும் எந்த கப்பலும் போகக்கூடாது, உள்ளேயும் எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஈரானில் தோண்டி எடுக்கும் கச்சா எண்ணெய் என்ன பண்றதே தெரியல.
ஈரானில் கார்க் துறைமுகம் இருக்கு. அங்கே ஏகப்பட்ட கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் கையிருப்பு வைக்கலாம். அதை தாண்டி சில இடங்களில் கையிருப்பு வைக்கலாம். அது எல்லாமே நிரம்பி வழிகிறது. அதுக்கு மேலே ஈரானில் உள்ள அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஈரான் கப்பல் மற்றும் வெளிநாட்டு கப்பலில் அந்த கச்சா எண்ணெய் முழுவதுமே நிரப்பிட்டாங்க. அதுவுமே நிரம்பி வழியுது. இப்போ வெளியே எடுக்கிற கச்சா எண்ணெயை என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. வெளியே எடுத்து ரோட்டில் தான் கொட்டணும், வேற வழியே இல்லை. அதனால வேற வழியே இல்லாமல் அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் கிணறுகளை படிப்படியாக மூடி ஷட் டவுன் பண்ணி பூட்டி கொண்டே வராங்க. இது மிகப்பெரிய பின்னடைவு ஈரான் பொருளாதாரத்திற்கு. ஈரான் வியாபாரம் செய்வது உலக தேவையை 5% சந்திக்கும். நம்ம ஈரானில் கச்சா எண்ணெய் வாங்குறோம், ஈரான் தராட்டி வேற நாட்டில் வாங்கிடுவோம். 95% நம்ம வெளிநாடுகள், ஈரான் தவிர நாடுகளை தான் வாங்கணும். ஆனால் ஈரானுக்கு அப்படி இல்லை. 100% ஈரானுடைய வர்த்தகமே அந்த கப்பலை நம்பி தான் இருந்துச்சு. கப்பல் துறைமுக போக்குவரத்தை நம்பி. எதுவுமே இல்லாமல் கச்சா எண்ணெயை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால காசுமே வரல. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை நோக்கி போயிட்டே இருக்காங்க. இந்த அமெரிக்காவுடைய ஈரான் துறைமுக முற்றுகை கச்சா எண்ணெயை குறிக்கோளாக வைத்து தான் முற்றுகையிட்டாங்க. என்றாலுமே ஈரானுடைய பெருமளவு பொருளாதாரம், பெரிய முக்கியமான பொருட்களின் தேவையே பாதிக்கப்படுது. அமெரிக்கா முதன்முறையாக ஈரான் கப்பல் தௌசிகா அப்படிம்பாங்க பிரம்மாண்ட கப்பலை பறிமுதல் செய்து கொண்டு போனாங்க. அந்த கப்பல் முழுவதும், அந்த கப்பல் வெளிநாட்டிலிருந்து ஈரானுக்கு வந்துச்சு. நீரழிவு நோய்க்கான மருந்துகள், இந்த சுகர் பேஷண்ட் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், அதை தவிர மருந்து பொருட்கள் தான் அந்த கப்பல் முழுவதும் இருந்துச்சு. ஈரான் எவ்வளவு கோரிக்கை விடுத்தும் அந்த கப்பலை இப்போ வரைக்கும் அமெரிக்கா தரல. முக்கியமான மருந்து பொருள் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை போல இன்னைக்கு நான் பேசுற வரைக்கும் 48 பிரம்மாண்ட கப்பல்கள் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்ததை மறித்து உள்ளே அனுப்பிட்டாங்க. ஈரானுக்கு வந்ததையும் மறித்து அவங்க வந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. 3 பிரம்மாண்ட கப்பல்களை இப்படி பொருளோட கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த பொருள் காலாவதி ஆகும் பொருட்கள் ஒரு சில மாதங்களில் காலாவதி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நஷ்டம் ஈரானுக்கு ஏற்படும். நிச்சயமாக இது ஒரு ஈரானுடைய மூடத்தனம் தான் சொல்லலாம். இவ்வளோ பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுமே இந்த CNN சொல்றாங்க சாப்பாட்டு அளவுக்கு கஷ்டம் என்று வீம்பாக இருப்பது அவர்கள் மூடத்தனம் தான் காட்டுது. கச்சா எண்ணெய் மட்டுமே இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ மிகவும் விலை உயர்ந்தது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தை கலராக வரும்னு சொல்லி குங்குமப்பூ சாப்பிடுவாங்க. ரொம்ப விலை உயர்ந்தது. உயர்தரமான குங்குமப்பூக்கு சொந்தமான நாடு ஈரான் தான். அதே போல உலகத்தின் பெரும்பான்மை குங்குமப்பூவை அனுப்பியதும் ஈரான் தான். இன்னைக்கு 100% அந்த குங்குமப்பூவை அவங்களால அனுப்ப முடியல. குங்குமப்பூ தவிர எல்லாத்துக்குமே இதே கதை தான். குங்குமப்பூ செல்வதற்கு கப்பல் அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு சின்ன குவான்டிட்டியே மிகப்பெரிய காசு கிடைக்கும். அவங்க விமானத்திலேயே அனுப்பலாம், இல்லை பார்சலில் கூட அனுப்பலாம். ஆனால் ஈரானுக்குள்ள இந்த வலைத்தளங்கள் மற்றும் வெளிநாட்டை தொடர்பு கொண்டு பேசும் டெலிஃபோன் முற்றாக துண்டித்து விட்டதால இந்த குங்குமப்பூவை வாங்கும் வர்த்தகர்கள் வேறு நாட்டை நோக்கி போறாங்க. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டாங்க. ஒரு பொருளை அனுப்பவங்க கிட்ட பேச முடியாம எப்படி பொருள் வாங்க முடியும்? ஈரானுடைய குங்குமப்பூ உச்ச தரம் மிக்கது தான். ஆனால் அதை அனுப்பும் நபர்கிட்ட பேச முடியாது, அவருக்கு எந்த மெயிலும் பண்ண முடியாது, அவருக்கு பணத்தையுமே அனுப்ப முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இந்த ஈரானில் வியாபாரம் பண்ணாமல் இந்த குங்குமப்பூவுக்காக ஆப்கானிஸ்தான் நோக்கி போயிட்டாங்க வர்த்தகர்கள் எல்லாமே. கச்சா எண்ணெயுமே இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இதை பயன்படுத்தி 5 புதிய கிணறுகளை தோண்டி கச்சா எண்ணெயை வெளியே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக எடுத்து சேர்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். முடிஞ்சா இணைக்க முயற்சிக்கிறேன். இந்த வியாபாரம் வர்த்தகர்கள் வெளியே போறது மிகப்பெரிய தவறான விஷயம்.
இப்போ ஈரான் வந்து சண்டையெல்லாம் முடிஞ்சு சகஜ நிலைக்கு வந்த பிறகு அவர்களிடம் வாங்கிட்டு இருந்த வர்த்தகரை கூப்பிட்டு குங்குமப்பூ வந்து இருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் சரி, கச்சா எண்ணெய் வாங்கிக்கங்கன்னு சொன்னாலும் சரி, முழுவதும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் வேற நாடுகளில் வாங்கியிருப்பாங்க, அவர்களையும் விட்டு கொடுக்க முடியாது வாங்கிட்டு இருந்த பையரால. அதனால ஈரான் வர்த்தகம் வந்து சண்டை முடிஞ்சுமே பிரச்சனைக்குள்ளதான் போகும். ரெண்டாவது, பொருளாதார நஷ்டம் என்பதை தாண்டி மிகப்பெரிய அளவு அவமானம் இது ஈரானுக்கு. எங்கோ இருக்கும் அமெரிக்கா ஈரான் கடல் பகுதிக்கு வந்து ஈரானிலிருந்து ஒரு பொருளும் வெளியே போகக்கூடாது, ஒரு பொருளும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி முற்றாக அவர்கள் துறைமுகத்தை முற்றுகையிட்டு இருப்பது மிகப்பெரிய அவமானம். இதே போல போர்ல தான் ரஷ்யா ஈடுபட்டிருக்கு. ஈரானையாவது ஈரான் சண்டைக்கு போல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஈரானை தாக்குறாங்க. ஆனா ரஷ்யா தான் போய் உக்ரைனை தாக்குது. உலகம் நாடுகள் எல்லாரும் சொல்லியும் கேட்காம ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனை தாக்கி வருது. ஆனா எந்த நாடும் அமெரிக்கா உட்பட ரஷ்யாவுடைய துறைமுகத்தை முற்றுகையிடலை. அவ்வளோ வேண்டாம், எந்த நாடும் அமெரிக்கா கப்பற்படை உட்பட ரஷ்யாவுடைய கப்பலை கைப்பற்றல. ஒரே ஒரு கப்பலை கூட அவங்களால கைப்பற்ற முடியல. இப்போ வரைக்கும் ரஷ்யா தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் வியாபாரம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது மிகப்பெரிய அவமானம் ஈரானுக்கு. ரஷ்யாவிற்கு ஒரு நீதி, ஈரானுக்கு ஒரு நீதி. உலகம் பார்க்க ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக வியாபாரங்கள் அந்த கடல் வழியாக விமானம் வழியாக வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சூழல் ஈரானுக்கு இல்லை. மிகப்பெரிய அவமானம் என்பது இதுதான். நான் எப்போதுமே சொல்லுவேன், சண்டை போடுவதற்கு முன்னால் யோசிக்கணும். எதிரியுடைய பலம் தெரிய வேண்டும், அவர்களுடைய வலிமை தெரிஞ்ச பிறகுதான் மோத வேண்டும். இப்படி உலகம் பார்க்க தொடர்ச்சியாக அவமானத்தையும் பொருளாதார நஷ்டத்தையும் சந்தித்து வருகிறது ஈரான். ஈரானுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் காசா. ஒரு காலத்துல காசா செல்வ செழிப்பான நாடு. போட்டி போட்டு அரபியர்கள் இஸ்லாமியர்கள் பண மழையா காசால கொட்டினாங்க. இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்காக விபச்சாரம் செய்யும் நிலைக்கு அந்த காசா பெண்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. வெளியாட்களுக்குள்ள உள்ள இருக்கிற அவர்கள் ஆட்களுக்கு விபச்சாரம் செய்துதான் அந்த பெண்கள் ஒருவேளை சாப்பிட்றாங்க. தொடர்ச்சியான தாக்குதலால். அதனால ஈரான்லாம் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவதுதான் நல்லது. ட்ரம்ப் நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இராணுவ ரீதியாக தாக்காமலேயே தொடர்ச்சியாக இந்த ஈரானை துறைமுக முற்றுகை, மற்ற முற்றுகைகள், பிற தடைகளை விதிப்பதன் மூலமாக அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து விடலாம், சொல்வதை கேட்க வைத்து விடலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது நடக்காது. இதுல கஷ்டப்படுறது பூராமே ஈரான்ல அடித்தட்டு மக்களும் மத்திய தர மக்களும் தான் கஷ்டப்படுவாங்க. ஈரானுடைய தலைவனுக்கோ ஈரானுடைய கோடீஸ்வரனுக்கோ இந்த பிரச்சனை எட்டுவதற்கு வருடங்கள் ஆகும். ஆனா இன்னைக்கு பிரச்சனைகளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவது ஈரானுடைய அடிப்படை மக்கள் தான். ஆனா அதை பற்றி அந்த தலைவனுங்களுக்கு எதுவுமே கவலை இருக்காது. அதுதான் உண்மை. நிச்சயமாக இராணுவ ரீதியான தாக்குதல்கள் ஈரான் மீது அவசியமானது. இப்பொழுது அமெரிக்காவுடைய ஒரு புதிய ஆயுதம், புதிய ஏவுகணை, இதுவரைக்கும் அந்த ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதே இல்லை, ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு காலம் தேவைப்படும். அந்த காலத்திற்கானதான் இந்த தற்காலிக சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆயுதத்தின் பெயர் டார்க் ஈகிள் அப்படிம்பாங்க. இருண்ட கழுகு ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அமெரிக்கா வந்து அந்த பகுதியில் அதிகமாக பயன்படுத்தும் ஏவுகணை ஈரானை தாக்குவதற்கு டோமோஹாக் மிசைல் அப்படிம்பாங்க. டோமோஹாக் ஏவுகணைகள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டோமோஹாக் ஏவுகணை வந்து சில நேரங்களில் சிலவற்றை தாக்க இயலாத நிலையில் இருக்கு. டோமோஹாக் அமெரிக்காவுடைய ஏவுகணை, குறிப்பாக ஈரானுடைய மிசைல் லான்சர்ஸ். ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ரேலை நோக்கி
அண்டையில் உள்ள அரபு நாடுகளை நோக்கி மற்றும் அமெரிக்க திருப்புகளை நோக்கி அவங்க ஏவுகணை அனுப்பிட்டு தான் இருந்தாங்க கடைசி நாள் வரைக்கும். அந்த ஏவுகணைகளையுமே அந்த ஏவுகணை ஏவும் தளங்கள் லான்சர் அப்படிம்பாங்க, அதை அழிப்பதற்கு இந்த டோமோஹாக் ஏவுகணையால் முற்றாக முடியவில்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல டோமோஹாக் ஏவுகணையுடைய வேகம் வந்து சப்சோனிக் ஸ்பீட் அப்படிம்பாங்க. 1 மணி நேரத்திற்கு 885 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியதுதான் இந்த டோமோஹாக். இதோட தூரம் பார்த்தா 1500 கிலோமீட்டர் சராசரியாக செல்லும். அதை விட அதிகமாக போகிற டோமோஹாக் இருக்கு. ஆனால் சராசரியாக சொல்லும்போது 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது. இப்போ ஈரான் அருகில் அமெரிக்கா இல்லை, ஈரானுக்கு எல்லையா அமெரிக்கா இல்லை. மேலும் வந்து அந்த அரபு நாடுகளில் முக்கியமான சில நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணுறாங்க. அங்கே அமெரிக்காவுடைய ஏவுகணை ஏவும் தளம் இருக்கு. கடல்களில் அமெரிக்காவுடைய கப்பல்களில் நீர்மூழ்கிலிருந்து இந்த டோமோஹாக் ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த 1500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய டோமோஹாக் ஏவுகணை ஈரானுக்குள்ள ஒரு 600 கிலோமீட்டருக்கு உள்ள மட்டும்தான் தாக்குதல் நடத்துது. அது செல்லும் தூரம் 1500 கிலோமீட்டர். ஆனால் ஈரானை விட்டு தள்ளி அமெரிக்காவுடைய கப்பல் நீர்மூழ்கி அந்த தளங்கள் இருப்பதால 600 கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஈரானுக்குள்ள அந்த டோமோஹாக் தாக்குதல் நடத்துது. இதில் உள்ள வெடிப்பு பொருள் வார்ஹெட் அப்படிம்பாங்க 453 கிலோ இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். ஆனால் அடையும் தூரம் மற்றும் வேகம் டோமோஹாக்கு ரொம்ப கம்மி. ஈரான் மிகப்பெரிய நாடு. 16,48,195 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள நாடு. கற்பனை பண்ணா இந்தியாவில் பாதி இருக்கும் ஈரான். இல்லை, ஈரானில் வந்து நார்த் வெஸ்ட் இருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும், அந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் 2761 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இந்த டோமோஹாக் ஏவுகணை வந்து 600 கிலோமீட்டர் உள்ளதான் போறதுனால ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்திசாலித்தனமாக அவருடைய ஏவுகணைகள் அந்த ஏவுகணை ஏவும் தளங்களை ஈரானில் மத்தியில் உள்ள இடங்களில் வச்சிருக்காங்க. அந்த மத்தியில் அவங்க வச்சிருக்கனால, நடுவில் வச்சிருக்கனால இந்த டோமோஹாக் ஏவுகணை அதை சென்று அழிக்க முடியவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். அதனால தான் கடைசி நாள் போர் வரைக்கும் ஈரான்லேருந்து ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தது. இப்போ இந்த ஈரான் தேசத்தில் நடுவில் உள்ள இந்த ஏவுகணை தளங்களை அழிக்க வேண்டும் என்றால் டோமோஹாக் தாண்டிய ஏவுகணைகள் அவசியம். அதனால தான் இந்த இருண்ட கழுகு என்ற ஏவுகணை கொண்டு வந்திருக்காங்க. இது முதன்முறையா தாக்குதலில் ஈடுபட போகிறது. இத்தனை நாள் சோதனை முயற்சிகளாக இருந்தாங்க. முதல் முறையாக நாம் பார்க்க போகிறோம் இருண்ட கழுகு எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்போன்னு சொல்லி. டோமோஹாக்கு இதுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. டோமோஹாக்ல 453 கிலோ வெடிப்பு பொருள் இருக்கும். இந்த இருண்ட கழுகு ஏவுகணைகள்ல அப்படிலாம் இல்லை. இருண்ட கழுகுல 13.600 கிராம், இப்போ வந்து ஒரு 60 கிலோ வரைக்கும் அதிகபட்சமா இந்த வெடிப்பு பொருளை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த இருண்ட கழுகு ஏவுகணை வந்து தாக்குதல் நடத்தும் போது ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு மைதானம் அவ்வளோ பெருசா ஒண்ணுமே இல்லாம பண்ணிருங்கிறாங்க. இதுக்கு காரணம், இதுக்கு பின்னால் இருக்கின்ற ரகசியம்தான். முதல்ல வந்து இந்த இருண்ட கழுகு ஏவுகணை 3500 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்படி 3500 கிலோமீட்டர் போறனால ஈரான்ல எந்த பகுதியில் அவங்க ஏவுகணைகளோ ஏவும் தளங்கள் வச்சிருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதனுடைய வேகம். இந்த இருண்ட கழுகு ஏவுகணையோட வேகம் குறைந்தபட்சம் அவங்க சொல்றது வந்து 6115 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போகும். அந்த டோமோஹாக் வந்து சப்சோனிக் அப்படிம்பாங்க, இது ஹைப்பர் சோனிக் ஸ்பீட் அப்படிம்பாங்க. அதிகபட்சமாக 21,000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு தாண்டக்கூடியது இந்த இருண்ட கழுகு ஏவுகணைகள். இதோட வேகம் தான் இதோட ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம்.
இவ்வளோ வேகமாக சென்று தாக்குதல் நடத்தும் போது அந்த ஏவுகணை மோதலனால ஒரு கைனட்டிக் எனர்ஜிப்பாங்க, ஒரு இயக்க ஆற்றல் அங்கே ஒன்று ஏற்படும். அதுதான் அவ்வளோ பெரிய சேதத்தை அந்த இடத்துக்கு கொடுக்கறது. ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானம் அளவுக்கு தகர்ந்து போவதற்கு காரணம் அந்த ஏவுகணை ஒரு எடையோட போகும். 1 மணி நேரத்திற்கு குறைஞ்சது 6000 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 20000 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக போகும். அவ்வளவு வேகத்தில் சென்று மோதும் போது அது ஒரு அதிர்வு கொடுக்கும், ஒரு நிலநடுக்கத்தை கொடுக்கும். அந்த நிலநடுக்கம் தான் அந்த கால்பந்தாட்ட மைதானம் வரைக்கும் தகர்ந்து போவதற்கான காரணம். கைனட்டிக் எனர்ஜி அப்படிம்பாங்க. அதை தாண்டி 14 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் உயர்தரமான வெடிப்பு பொருளை இந்த இருண்ட கழுகு ஏவுகணை வச்சிருக்கும். அதனால் இது வருவதற்கான சற்று காலதாமதமாகுது. முதன்முறை தாக்குதல் நடத்தப்போகுது. இதுவரைக்கு சோதனை முயற்சிகள் தான் இருந்துச்சு. அதற்கான ஒரு தற்காலிக நேரம் தான், அந்த நேரம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த தற்காலிக சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறாங்க. இப்பொழுது இருண்ட கழுகு பக்கத்தில் போயிடுச்சு. இப்போ இவங்க இயக்கிற ஏவுகணை இருண்ட கழுகு மிசைல் வந்து தரையிலிருந்து தரைக்கு செல்லக்கூடியது. இது வந்து கப்பலிலிருந்தும் போகும். அது செய்வதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்பொழுது செயல்பட போவது தரையிலிருந்து தரைக்கு, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தான் இந்த டார்க் ஈகிள். அதனால ஈரானை சுற்றி இருக்கிற அரபு நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டில் கொண்டு போய் இதை மாட்டின பிறகு, நிலை நிறுத்திய பிறகு, ஈரானில் உள்ள வரப்போகின்ற சண்டையில் ஈரானில் உள்ள எந்த ஏவுகணையும் ஏவுகணை தளங்களும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை பங்கரில் பதுங்கு குழிகள் கீழே ஒரு நகரமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை போன்ற இடங்கள்ல இந்த ஈரான் வந்து ஏவுகணை தளம் வச்சிருந்தாலும் இந்த இருண்ட கழுகுக்கு முன்னால அது நிற்காது அப்படிங்கிறாங்க. அதனால வந்து வருகின்ற நாட்களில் போர் ஆரம்பித்த பிறகு நிச்சயமா போர் நடக்கும். இந்த இருண்ட கழுகின் தாக்குதலை நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். ஆனால் மிகப்பெரிய விலை, மிகப்பெரிய பொருளாதார செலவு இதுக்கு ஏற்படும். ஒரே ஒரு ஏவுகணை, இந்த இருண்ட கழுகு ஏவுகணை, வெளியே போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை மட்டுமே 15 மில்லியன் அமெரிக்க டாலருங்கிறாங்க. நம்பவே முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் 140 கோடி ரூபாய் வரும் ஒரே ஒரு ஏவுகணை போய் தாக்குதல் நடத்தினா. இந்த ஏவுகணை தொகுப்பும்பாங்க, பேட்டரி அப்படிம்பாங்க. அது ஏவுகணை ஏவும் தளம் மற்றும் அந்த ஏவுகணைகள், இருண்ட கழுகு ஏவுகணைகள், நடுநாயக கட்டளை தலைமையாக படிப்பாங்க. அந்த ஏவுகணை தொகுப்பில் அது இருக்கும். மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ஜெனரேட்டர் மற்றும் பேட்டரிகள் இருக்கும். எதிரியுடைய பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார்கள் அதில் இருக்கும். இன்னும் எண்ணற்ற வாகனங்கள் சேர்ந்தது தான் ஒரு மிசைல் தொகுப்பு, ஒரு டார்க் ஈகிள் மிசைல் பேட்டரி அப்படிம்பாங்க. அந்த ஒரு தொகுப்பு வந்து 2.7 பில்லியன் டாலருங்கிறாங்க. கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் இந்த ரூபாய் வரும். மிகப்பெரிய பொருட்செலவுக்கு உண்டானது. ஆனால் இந்த ஈரானுடைய ஏவுகணை இஸ்ரேலில் ஏற்படுத்தும் சேதங்கள், மனித உயிர் சேதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் அவசியம் என்று தோன்றுது. அதனால வந்து வருகின்ற போர்ல ஈரான் பழையபடி இஸ்ரேலை மற்றும் இந்த UAE நாட்டை அழிக்க முடியாது. ஏன்னா அந்த ஏவுகணை கிளம்பும் போதே அந்த ஏவுகணை தளத்தை இந்த இருண்ட கழுகு மூலமா அடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த கால தாமதம், ஈரானை இன்னும் அடிக்காம விட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்லி ஏமாற்றுவது. இந்த இருண்ட கழுகை மாட்டி எல்லாம் சண்டைக்கு ரெடியான பிறகு ஈரான் மீது தாக்குதல் ஆரம்பிக்கும். நன்றிகள்.